Hi students, நம்ம இப்போ exercise 2.5ல problem number 14 பார்க்க போறோங்க. chapter 2 numbers and sequencesல question என்னன்னா Priya earned 15,000 rupees in the first month. Thereafter her salary increased by 1,500 rupees per year. Her expenses வந்து 13,000 rupees during the first month and the expenses increases by 900 rupees per year. How long will it take for her to save 20,000 rupees per month? So, Priya earn பண்றது வந்து 15,000 rupees first மாசம் முதல் வருஷம் ஃபுல்லாவே சரிங்களா. அப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1,500 rupees இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து பிரியா ஏர்ன் பண்ற சேலரி வந்து 16,500. ஸோ 15,000 கூட 1,500 ஆட் பண்ணிடணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து முதல் வருஷம் ஒவ்வொரு மாசமும் வந்து 13,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கிறது 15,000, செலவு பண்ணுறது 13,000னா ஸோ முதல் வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து 2,000 rupees சேவ் பண்ணுவாங்க ஓகேங்களா, எக்ஸ்பென்சஸ் போக. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டும் ஆகுது செலவும் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 13,000 செலவாகலை, எக்ஸ்பென்சஸ் வந்து திருப்பி 900 அதில் ஆட் ஆயிரும். தட் இஸ் 13,900 செலவாகும். அப்போ அவங்க வாங்குற சேலரி வந்து 16,500 சரிங்களா. ஸோ அப்போ அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ இப்போ வருஷம் சேவிங்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ எந்த வருஷத்தில் வந்து இப்போ பிரியாவோட சேவிங் வந்து 20,000 rupees ஒரு மாதத்துக்கு அவள் சேவ் பண்ண முடியும்? இதுதாங்க கொஷின். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து பிரியா வாங்குகிற சேலரி வந்து 15,000, அவங்களுக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸ் வந்து 13,000. செகண்ட் இயரில் வந்து பிரியா வாங்குகிற சேலரி வந்து 1,500 ஆட் ஆயிரும். ஸோ 16,500. அவங்க எக்ஸ்பென்ஸ் வந்து இது கூட 900 ஆட் ஆயிரும், 13,900. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது கூட 1,500 ஆட் ஆயிரும். ஸோ 18,000. இது கூட 900 ஆட் ஆயிரும். ஸோ 14,800. ஸோ அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ? இது சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைச்சிரும். ஸோ இட் இஸ் 2,000 ஹியர். நீங்கள் இது சப்ட்ராக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 2,600. நெக்ஸ்ட் இது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 3,200. ஸோ எப்போ அவங்களோட சேவிங்ஸ் வந்து 20,000 ஆகும்? அது எந்த வருஷத்தில் நடக்கும்? இதுதான் கேள்வியே ஓகேங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது இந்த செட் ஆஃப் டேர்ம்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்து 2,000, டி வந்து நீங்கள் எந்த ரெண்டு டேர்மையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 600 கிடைக்கும் இல்லைங்களா. இதை வச்சு நம்ம ஜென்ரல் டேர்ம் எழுதி இந்த நம்பர் ஆஃப் இயர் எப்போ அப்படின்னு என் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் டேர்ம் வந்து டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ இப்போ இங்கே டிஎன் வந்து உங்களுக்கு 20,000, நம்ம என்னோட வேல்யூ தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 20,000 இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து உங்களுக்கு 2,000 ப்ளஸ் இந்த என்னோட நம்பர் ஆஃப் இயர், எந்த இயரில் உங்களுக்கு 20,000 உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எண் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இன்டூ டி வந்து 600 சரிங்களா. ஸோ 20,000 இஸ் ஈக்குவல் டு 2,000 plus 600 n minus 600. ஸோ இப்போ என்ன ஆகுங்க? 2,000 minus 600 is 1,400 plus 600 n. So 600 n is equal to 20,000 minus 1,400, which is nothing but 18,600. So 600 n is equal to 18,600. In the 0 cancel ஆயிரும். So n is equal to 186 divided by 6, which is nothing but 31. So 31st year. ஸோ வேலைக்கு சேர்ந்து 31வது வருஷத்தில் தான் அவங்களோட ஒரு மாதம் சேவிங்ஸ் வந்து 20,000ங்க சரிங்களா. ஸோ இது இந்த ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.